ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. அப்படியே ஒரு லூலு மால் போகலான்னு கிளம்பிட்டோம். அப்படியே என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் வந்தோம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மலையில் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் பார்க்கிங் சார்ஜஸ் இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா நம்ம டோலுக்கு போட்டிருந்த ஃபாஸ்டாகில் ரீட் ஆகிட்டோன்னா அது ஓப்பன் ஆகிக்கும். ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ நேரம் உள்ள இருந்தோமோ அதை பேஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணிக்கும். அப்புறம் லூலு மால்குள்ளே என்ட்ரு ஆனோன்னு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கிங் தொலை ஆரம்பித்தோம். பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்துச்சு. நடுவில் ட்ரெயின் வேறு விட்டுருக்காங்க குழந்தைகளுக்கு போகிறதுக்கு. ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. அப்புறம் அந்த சைடு அதாவது இன்னொரு பார்க்கிங் இருந்துச்சு, அங்கே கொண்டு போய் விடுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனோம். நேராக பார்த்தீங்க அப்படின்னா டாய்லெட் இருக்கும், நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ரோட்டில் லாஸ்ட்டு போய் நம்ம பார்க்கிங் போயிட்டோம். அங்கே தான் பார்க்கிங் கிடச்சிது. அதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்த்தோம். பார்க்கிங் போட்டுட்டு அந்த கார்லாம் நின்றுருந்துச்சு. அந்த வழியிலே அப்படியே லூலு மார்க் என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது எக்ஸிட்டு, சரிங்களா? அதுலேருந்து நேராக போகணும். நேராக போனோம்னா தான் என்ட்ரன்ஸ் இது வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இது கொஞ்சம் தூரம் 100 மீட்டர் கூட இல்லை, 50 மீட்டர் கூட இல்லை, அப்படியே நடந்து போனீங்க அப்படின்னா இதுதான் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா லூலு மார்க்கெட்டோட முகப்பு இருக்கும். அப்படியே நேராக உள்ளே போய் நாங்கள் ட்ராலி எடுக்கலாம்னு சொல்லி ட்ராலி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க, 50% ஆஃபர்ஸு. ஸோ இதுக்கப்புறம் வீடியோஸ் நாட் அலோடு அப்படின்ட்டாங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேல் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு போய் பக்கத்தில் போய் பார்த்தோம், 2 முயல் ஆடிட்டு இருந்துச்சு. எங்கள் குழந்தைகளும் போய் அங்கே போய் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முயலை தாண்டி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயலை தாண்டி போய் பார்த்தோம். அங்கே ஆஃபர்ஸ் நிறையா போட்டு ஒரு ஷோ இது பண்ணியிருந்தாங்க, ட்விங்கிள் டவுன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அப்படியே உள்ளே என்ட்ரானோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா துணிகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஆக்சசரிஸு, அப்புறம் நார்மலாக தேவையான ஐட்டங்கள்ஸ் எல்லாமே, பேக்கில் இருந்து உங்களுக்கு சுடிதார் மெட்டீரியல்லேருந்து பெட்ஷீட்லேருந்து நார்மல் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸு, மேக்கப் ஐட்டம்ஸு, சென்ட்டு பாட்டில்ஸு, சரிங்களா? இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள்ஸ் போட்டிருந்தாங்க. இது சின்ன ஏரியா கிடையாது, நல்லா அந்த கடைசி வரைக்கும் இருக்குது. நிறையா போட்டிருந்தாங்க சோலாரு, என்னென்ன எக்ஸிபிஷன் போனீங்கன்னா என்னென்ன இருக்கும், ஸோ அது எல்லாமே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபுட் ஏரியா, கேஃபட்டேரியா இது பண்ணியிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு விளையாடுறக்கும் இந்த ட்ரம்ப்ளிங்கு இதெல்லாம் இருந்துச்சு. சுற்றி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஆக்சசரிஸு எல்லாமே போட்டிருந்தாங்க. எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரீட் பஜார், ஒரு மாடர்ன் ஸ்ட்ரீட் பஜாருக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸ்ட்ரீட் பஜார் தான், ஆனால் கொஞ்சம் மாடர்னாக இருக்கும், சரிங்களா? ஆனால் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. கைவினைப் பொருள்லேருந்து, அதாவது கைவினைப் பொருள்லேருந்து எல்லாமே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேமு, எல்லாமே ஃபுட் ஐட்டம்ஸு, அப்புறம் ஹெல்த்தி ஃபுட் ஐட்டம்ஸு, சாக்லேட்ஸு, ஐஸ்கிரீம்ஸு எல்லாமே போட்டிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இல்லாதது எதுவும் கிடையாது, மேக்ஸிமம் கவர் பண்ணியிருந்தாங்க. ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் 50 ருபீஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் குழந்தைகளுக்கு தேவையான புக் ஐட்டம்ஸு, ஜுவல்லரிஸு, நார்மலான ஜுவல்லரிஸு, ஃபேஷன் ஜுவல்லரிஸு, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே ஒரு ஆடி சேலில் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. ஒர்த்தபிள் தான், ரேட்டு ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். தேங்க்யூ. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.